தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முதற்கண் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எங்களுடைய FCPA சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 64,000 லட்சம் பென்ஷனர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி 54,000 பேர் ஊழியர்கள் இங்கே மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருடைய நலன்களை பாதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய செயலாளர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் என்பதை அமல் செய்து பென்ஷனை மறுப்பதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. அதை கண்டித்து ஏற்கனவே ஒரு கட்ட போராட்டம் நடத்தி 8வது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 8வது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்ட பிறகும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி 7 சம்பள கமிஷன்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இல்லாமல் இது தவிர டெலிபரேட், அதாவது வேண்டுமென்றே பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒதுக்கிவிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மத்திய அரசாங்கம் அளித்திருக்கிறது. இது ஏற்கனவே ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு மட்டுமல்ல, இனி ஓய்வு பெறக்கூடிய பென்ஷனர்களுக்கும் பென்ஷனை பற்றி ஒரு கவலையை உண்டாக்கி இருக்கிறது. பென்ஷன் அவர்களுக்கு கிடைக்குமா, கிடைத்தால் எப்படி கிடைக்கும் என்கின்ற கவலை எல்லாருடைய மனதிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ பே கமிஷன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 மாதம் இல்லை 18 மாதம் கழித்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன இடத்துல ஜனவரியில் பே கமிஷன் நோட்டிஃபை பண்ணி இப்போ பிப்ரவரி மாதம், இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பே கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பே கமிஷனுக்கு மறுபடியும் 18 மாதம் கழித்து டைம் கொடுத்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அதை காலம் தாழ்த்துகிறார்கள். இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பே கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி 4 மாதம் 2 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னும் பே கமிஷன் டெல்லியில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கான ஒரு அலுவலகம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது என்ன, நமக்கு என்ன கவலை என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பென்ஷன் பே கமிஷனுடைய சிபாரிசுகளையும் அதனுடைய நடைமுறையும் காலம் தள்ளுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கவலை எல்லா பென்ஷன்கள் மனதிலும் இருக்கு. லட்சக்கணக்கான பென்ஷன்கள் மனதில் இது இருக்கிறது. இது தவிர இன்னொரு முக்கிய விஷயம் கேட்டிங்கன்னா, பே கமிஷன் வரும் பொழுது வரவேற்கிறேன். எங்களுடைய FCPA சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 64,000 லட்சம் பென்ஷனர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி 54,000 பேர் ஊழியர்கள் இங்கே மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருடைய நலன்களை பாதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய செயலாளர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் என்பதை அமல் செய்து பென்ஷனை மறுப்பதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. அதை கண்டித்து ஏற்கனவே ஒரு கட்ட போராட்டம் நடத்தி 8வது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த 8வது சம்பளக்குழு அறிவிக்கப்பட்ட பிறகும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி 7 சம்பள கமிஷன்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இல்லாமல் இது தவிர டெலிபரேட், அதாவது வேண்டுமென்றே பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒதுக்கிவிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மத்திய அரசாங்கம் அளித்திருக்கிறது. இது ஏற்கனவே ஓய்வு பெற்ற பென்ஷனர்களுக்கு மட்டுமல்ல, இனி ஓய்வு பெறக்கூடிய பென்ஷனர்களுக்கும் பென்ஷனை பற்றி ஒரு கவலையை உண்டாக்கி இருக்கிறது. பென்ஷன் அவர்களுக்கு கிடைக்குமா, கிடைத்தால் எப்படி கிடைக்கும் என்கின்ற கவலை எல்லாருடைய மனதிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போ பே கமிஷன் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 மாதம் இல்லை 18 மாதம் கழித்து அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன இடத்துல ஜனவரியில் பே கமிஷன் நோட்டிஃபை நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பே கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பே கமிஷனுக்கு மறுபடியும் 18 மாதம் கழித்து டைம் கொடுத்து நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அதை காலம் தாழ்த்துகிறார்கள். இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பே கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி 4 மாதம் 2 மாதம் ஆக போகுது. ஆனால் இன்னும் பே கமிஷன் டெல்லியில் உட்கார்ந்து வேலை பார்ப்பதற்கான ஒரு அலுவலகம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது என்ன, நமக்கு என்ன கவலை என்று சொன்னால், இந்த அரசாங்கம் பென்ஷன் பே கமிஷனுடைய சிபாரிசுகளையும் அதனுடைய நடைமுறையும் காலம் தள்ளுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா என்கின்ற
ஒரு கவலை எல்லா பென்ஷனர்கள் மனதிலும் இருக்கு. லட்சக்கணக்கான பென்ஷனர்கள் மனதில் இது இருக்கிறது. இது தவிர இன்னொரு முக்கிய விஷயம் கேட்டீங்கன்னா, பே கமிஷன் வரும் பொழுது ஒவ்வொரு பே கமிஷனுக்கும் முன்னாடி என்ன கோரிக்கை வரும்னு கேட்டீங்கன்னா, டிஏ அல்லது டிஆரை சம்பளம் அல்லது பென்ஷனுடன் இணைத்து அதற்கான ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படும். ஆனா இந்த தடவை அதே மாதிரி டிஏ டிஆரை மெர்ஜ் பண்ணிட்டு 30% இன்டி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை மத்திய அரசாங்கம் முன்னால் வைத்தோம். இது பாராளுமன்றத்திலே கேள்வி மூலமாக கேட்கப்பட்டது. டெப்டி பினான்ஸ் மினிஸ்டர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் அதற்கான எந்த விதமான முடிவும் மத்திய அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது தவிர அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த செலவினங்களுக்காக 26-27 பட்ஜெட்ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வியை கேட்டபோது அதுக்கும் நாங்க இல்லை என்ற பதில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பே கமிஷன் வந்து அதனுடைய சிபாரிசுகள் வழியிலே வந்து அந்த சிபாரிசுகளில் எந்தெந்த சிபாரிசுகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதோ அதுக்கு மட்டும்தான் ப்ரொவிஷன் அந்த பட்ஜெட்ல எந்த பட்ஜெட் டியூவா இருக்கோ அன்னைக்கு அந்த பட்ஜெட்ல ப்ரொவிஷன் செய்யப்படும் என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஓய்வு பெற்றவர்களும் அதே மாதிரி இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் இவங்க 2 தரப்பினருமே கவலையில் இருக்கிறார்கள். இரண்டாவதுடைய பொருளாதார எதிர்காலம் என்ன ஆகுன்ற கவலை எல்லாருக்கும் இருக்கிறது. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, பே கமிஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல மாநில அரசு ஊழியர்களையும் பொதுத்துறை ஊழியர்களையும் இணைத்து சிபாரிசு தர வேண்டும் என்ற தாக்கீதையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு என்ன முடிவு வருகிறதோ அதே தான் மாநில அரசாங்க ஊழியர்களுக்கும் வரும், பொதுத்துறை ஊழியர்களுக்கும் வரும். அதனால இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பென்ஷன் ஃப்ரீஸ் என்கின்ற தாக்குதலை அரசாங்கம் இன்றைக்கு உழைக்கும் வர்க்கத்தின் மீது திணித்திருக்கிறது என்கின்ற நிலைமையில் நாம் எல்லாம் கவலையாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் வர இருக்கக்கூடிய போராட்டங்கள் 13ஆம் தேதி பிப்ரவரி, அதே மாதிரி அண்ணாமலை மன்றத்தில் நடக்கக்கூடிய கன்வென்ஷன், இது ரெண்டுக்கும் பத்திரிகையாளருடைய ஆதரவு மிக மிக அவசியம். ஏன்னா நீங்க 4th எஸ்டேட், நீங்க வந்து மக்களிடையே இந்த கருத்துக்களை கொண்டு போனா தான் மக்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய எண்ணம் புரியும் என்கின்ற காரணத்தினால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக அவசியம். அதனால இந்த கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். பென்ஷன் என்பது கொடுபடாத ஊதியம், அது வந்து என்ன முதலீடு செய்யப்படாத ஒரு சேமிப்பு அல்ல என்பதையும் உங்களுடைய முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏற்கனவே கேட்டீங்கன்னு சொன்னா இபிபிஎஃப் என்ற ஒரு ஸ்கீம் இருந்துச்சு 60s and 70s. அதுல நம்ம ஒரு தொகையை போடும், அரசாங்கம் ஒரு தொகையை போடும், அது மாதிரி ஒரு இபிஎஃப் இருந்துச்சு. 1960களுக்கு அறிந்த பே கமிஷன் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, நீங்க சம்பள உயர்வு மொத்தமா ஊழியர்களுக்கு கொடுத்துறாதீங்க, அது ஒரு பகுதியை கொடுபடாத ஊதியமா கையில வச்சுங்க, அதை நீங்க வந்து ஒரு ஃபண்டில் போடுங்க, அந்த ஃபண்டில் அடிப்படையில் நீங்க பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு சிங்கிங் ஃபண்டையோ அல்லது ரிசர்வ் ஃபண்டையோ உருவாக்க தவறியதன் காரணமாக பட்ஜெட்டிலிருந்து பென்ஷன் கொடுக்க வேண்டிய நடைமுறை, பட்ஜெட்டிலிருந்து டிஏ கொடுக்க வேண்டிய நடைமுறை என்பது உருவாகிட்டு, அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஸ்கீமை எடுத்துட்டு ஜிபிஎஃப்ன்றது ஒரு எம்ப்ளாயிஸ் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்லையும் சரி அல்லது யூபிஎஸ்லையும் சரி அரசாங்கம் ஒரு சதவீதம் பென்ஷனுக்காக ஒதுக்குகிறது. அந்த மாதிரி நடைமுறை 2004 வரைக்கும் கடைபிடிக்கப்படவில்லை. எனவே இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அன்ஃபண்டட் என்று சொல்லக்கூடியது தேவையற்ற ஒரு வியாக்கியானம். அது ஏற்கனவே எல்லாராலும் விரும்பப்படுகின்ற அந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொல்வதற்கான அரசாங்கத்துடைய முயற்சி. எனவே இதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பென்ஷனர்களும் மாநில அரசு மத்திய அரசு பணியாளர்களும் எதிர்க்கிறார்கள். இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பிப்ரவரியில சில போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த போராட்டம் தொடரும். ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் இந்த வேலிடேஷன் எல்லாருடைய ஊழியருடைய உரிமையை மதிக்க தவறினால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் என்ன பண்ணுவாங்கன்னா பென்ஷனர்ஸ் 69 லட்சம் மத்திய அரசு பென்ஷனர்ஸ் இருக்காங்க. பிஎஸ்என்எல் 4 லட்சம் பேர். இவங்க எல்லாரும் இந்த பென்ஷன் சட்டத்தால் பாதிக்கப்படுறாங்க.
என்ன? மத்திய அரசு ஊழியருடைய ஓய்வூதிய சங்கம் NCCPA 36 அமைப்புகள் இருக்காங்க. ஃபோரம் ஆஃப் சிவில் பென்ஷனர்ஸ்ல 56 அமைப்புகள் இருக்காங்க. 56 அமைப்புகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆல் இந்தியா BSNL DOT பென்ஷன் அசோசியேஷன், ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷன் அசோசியேஷன், ஆல் இந்தியா BSNL பென்ஷனர் வெல்ஃபேர் அசோசியேஷன், ஆல் இந்தியா போஸ்டல் RMS பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், ஆல் இந்தியா அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட் பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், தட்சின் ரயில்வே பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் பென்ஷன் அசோசியேஷன்ல கிட்டத்தட்ட 300 சங்கங்கள் இணைந்திருக்கின்றன இந்தியா பூரா. இதுல பென்ஷன் எவ்வளவு இழப்போம்? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ 7வது சம்பள கமிஷன் வந்தது இல்லைங்களா? அப்போ 100 ரூபா பேசிக் 100 ரூபா பென்ஷன் இருந்தது. DA 125 ரூபா இருந்தது. 225 ரூபா கையில இருந்தது. 32 ரூபா ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் கொடுத்து 2.57 கொடுத்தாங்க. 257 2.57 என் பேசிக் பென்ஷனை மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதாவது 30% 32% பேசிக் பென்ஷன்ல சம்பளம் பென்ஷன் உயர்வு. இப்ப அதே மாதிரி நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, இப்ப 100 ரூபா பேசிக் பென்ஷன் வச்சுங்க, 60 ரூபா DA வரும். 1/1/26 பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு வச்சுங்க. அப்போ 60 ரூபா DA வரும். 160 ரூபா DA ஆச்சு. 30 ரூபா ஃபிட்மெண்ட் பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னா 190 ரூபா வரும். 1.9 பேசிக் பென்ஷனை 1.9 மல்டிப்ளை பண்ணா எங்க பென்ஷன் உயரும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 30% கொடுக்கறது இருக்கு இல்லையா, கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்ஷனுக்கு பென்ஷன் உயராது. கட் பண்றதை பத்தி சொல்லல, உயராதுன்றாங்க, உயர்த்தி தரமாட்டோன்றாங்க. அதுக்குதான் இந்த வேலிடேஷன் ஆஃப் பென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்ட் எது சொல்றதுன்னா, நான் 1/1/26க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு, இத 1/1/26க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்கிற சலுகையை உங்களுக்கு கொடுக்க முடியாது, பாரபட்சம் காட்டுவோம் அப்படின்றாங்க. ரிட்டையர்மெண்ட் டேட்டை வச்சு இதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிடையாது, இனிமே ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு நாங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் போடணும் அப்படின்றாங்க. அதனால நாங்க இது LICல அப்படிதான் இருக்கு. LICல 7 வேஜ் அக்ரிமெண்ட் இருக்கு, 7 DA இருக்கு. அதே மாதிரி DA என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எனக்கு பேசிக் 100 ரூபான்னு வச்சுக்கீங்க, 60 ரூபா DA 160 ரூபா ஆச்சு. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டானா என் பென்ஷன் 30 ரூபா சேர்த்து 190 ரூபா பென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் DA 0ல ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, இல்ல 100 ரூபா பேசிக் பென்ஷன் அப்படியே தொடரும், 100 ரூபாயாவே இருக்கும். 60 ரூபா DA 65 70 ஆகிட்டே இருக்கு. அதுதான் இந்த நாங்க சொல்றோம். அதனால DAவும் ஏறிட்டே இருக்கும். ஆனா அந்த பழைய அடிப்படையில ஏறிட்டு இருக்கும், புது அடிப்படையில ஏறாது. அதனால 30% ஏறாது, அவங்க பென்ஷன்ல 30% ஏறாது அப்படின்றாங்க. அதுதான் நம்மளுடைய போராட்டத்தோட முக்கியமான அம்சம். இதுக்கு காரணம் அந்த சட்டம். இப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் எல்லாம் சொல்றாங்க, இப்படிலாம் கிடையாது, பென்ஷன் உயரும். நாங்க இதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அந்த பென்ஷனை பத்தியும் போட்டிருக்கோன்றாங்க. பென்ஷனை பத்தி போட்டிருக்காங்க. யாரு பென்ஷனை 1/1/26 தமிழாச்சு. 7வது பென்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல, அதாவது பரிசீலனை பட்டியல், சம்பள கமிஷனுடைய பரிசீலனை பட்டியல், அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/1/16க்கு முன்னாடி, அதாவது எந்த டேட்ல இந்த பே கமிஷன் அமலாவதோ அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுடைய பென்ஷன் ரிவிஷனையும் இந்த பே கமிஷன் பரிசீலிக்கும் அப்படின்னு இருக்கு. அது இந்த 8வது சம்பள கமிஷன்ல கிடையாது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், நீ சொல்றல பென்ஷன் டிவிஷன் மறுக்கப்படாதுன்னு சொல்றல, அதை ஏன் பென்ஷன் டிவிஷனும் உண்டுன்னு சொல்லு, டிவிஷன் ஆஃப் பென்ஷன் சேர்த்துக்கோ. அதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். அதனால பென்ஷன் டிவிஷன் should be in the terms of reference. செகண்ட், இப்போ 18 மாசம் கழிச்சு போடுறாங்க இது பே கமிஷன். எப்ப கொடுப்பான்னு தெரியல. ஹிந்துல என்ன இருக்காங்கன்னா, ஒரு நியூஸ் வந்தது, ஆபீஸே இன்னும் திறக்கல, உத்தரப்பிரதேச எலெக்ஷன் அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமயத்துல தான் கொடுப்பான்னு சொல்றாங்க. 1/1/26 கொடுக்கணும்னா இவ்வளவு நாள் தள்ளி போச்சுன்னா, அப்போ நாங்க அதனாலதான் கேட்கிறோம்,
இடைக்கால நிவாரணம் கொடுங்க. இவ்வளவு நாள் தள்ளி போகுது, இடைக்கால நிவாரணம் கொடுங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது என்ன சொல்றோம்னா அரியர்ஸே கொடுக்க மாட்டேன்றான். அரியர்ஸ் 1/1/26 இருந்து கொடுக்கணும். 1/1/16 இருந்து கொடுத்தான் அரியர்ஸ். அது மாதிரி 1/1/26 அரியர்ஸ் கொடுக்க மாட்டேன்றான். நாங்க எந்த தேதியில இருந்து பார்லிமெண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க, எந்த தேதியில இருந்து அமல்படுத்துவீங்கன்னு கேட்டா அது வந்து இட் வில் பி டிசைடட் பை தி கவர்மெண்ட் தென், அப்போ முடிவு பண்ணப்படும். அப்படின்னா அரியர்ஸ் கிடைக்காது. சர்விங் எம்ப்ளாய்க்கு அரியர்ஸ் கிடைக்காது, பென்ஷனர்ஸ்க்கு அரியர்ஸ் கிடைக்காது. அதனாலதான் வந்து இது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இந்த விஷயம் அதனால இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அரியர்ஸ் ஒன்று வேணும். 1/1/26 இருந்து அமல்படுத்தணும்.